கீழக்குறிச்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தனது சொந்த வாகனங்களை நிறுத்தி அடாவடி செய்வதோடு பாதுகாப்பான இடத்திற்கு நெல் கொள்முதல் நிலையத்தை மாற்றுவதை தடுக்க முயற்சி செய்யும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட கீழக்குறிச்சி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அப்பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளை எடுத்து வந்து அங்கு அடுக்கி வைப்பது வழக்கம். ஆனால் அங்கு நெல் மூட்டைகளுக்கு எந்தவித பாதுகாப்பு வசதிகளும் இல்லை எனவும், வேலிகள் அமைக்காததால் ஆடு மாடுகள் புகுந்து நெல் மூட்டைகளை தின்றுவிடுவதாகவும், போதிய வசதிகள் இல்லாததால் நத்தமாடிப்பட்டி பகுதியில் உள்ள சவேரியார் நகரில் கம்பி வேலிகள் அமைத்து பாதுகாப்பான இடம் இருப்பதாகவும், அந்த இடத்திற்கு நெல் கொள்முதல் நிலையத்தை மாற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில், அங்கு நெல் கொள்முதல் நிலையத்தை மாற்றக்கூடாது எனவும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஜெயராஜ் தடுப்பதாகவும், அவர் மட்டுமே இந்த கொள்முதல் நிலையத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் எனவும், மேலும் கீழக்குறிச்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வாடகைக்கு விடும் தனது சொந்த வாகனங்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு அடாவடி செய்வதாகவும் கொள்முதல் நிலைய மேஸ்திரி தாமஸ் மற்றும் சாமானிய மக்கள் நலக்கட்சி ஜோசப்பும் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருவெரும்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும், அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் திருவெரும்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் பொதுமக்களும் அறிவித்துள்ளனர். வணக்கம், சோழமதுலேருந்து நாங்கள் வர்றோம். என் பேர் ஜானு. இந்த மாதிரி போன வாட்டி நெல் டீம்ஸ் சென்டர் அங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க பெரிய தொந்தரவு வந்துச்சு மாடுத்தொல்லை. எந்த இடத்துல? நம்ம ஆத்துக்கரையில் ஆடுத்தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இங்கே என்ன பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இது சேஃப்டியாகவும் இருக்குது இந்த இடம். இதுவே மறுபடியும் அடுத்த வருஷம் இதே தொடர்ந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி கிராமத்துல இருந்து நான் மேஸ்திரியா இருக்கேன். நெல் கொள்முதலுக்கு நான் மேஸ்திரியா இருக்கிறேன். இதுல முன்னாள் தலைவர் வீட்டுக்கார் இந்த மாதிரி சென்ட்ரிங்க தான் எந்த வேலி இல்லை, ஆடு மாடு அலும்பு நிறைய மாடுகள்லாம் திங்குது. நெல்லையும் அள்ளி போட்டுருக்குறாங்க. நைட்டில் ஆள் யாருமே இல்லை, அள்ளிட்டு இருக்காங்க. நான் வேற பக்கம் வலைக்கம்பி இழுத்து வச்சிருக்கேன். இது வேனுக்குன்னு மிஷின் சாக்கெட்டோட இங்கே இறக்கியிருக்காங்க. அதுதான் இப்போ காரெல்லாம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேனை நிப்பாட்டியிருக்காப்புல ஜெயராஜ். ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கார் ஜெயராஜ் நிப்பாட்டியிருக்காரு. காரு எல்லாமே கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. வணக்கம், கள்ளக்குறிச்சி கிராமத்தில் ஜோசப் பேசுகிறேன். சாமானிய மக்கள் நலக்கட்சி மத்திய மண்டல செயலாளர். கீழக்குறிச்சி வில்லேஜில் சென்று நெல் கொள்முதல் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா ஆரம்பிச்சு தாமஸுங்கிற பையன்தான் மேஸ்திரி பார்த்து ஆளுகளை வச்சு நெல்லெல்லாம் பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த பஞ்சாயத்து போர்டுல கரண்ட் எடுப்பாங்க. பஞ்சாயத்து போர்டுலேருந்து போட்டுக்கிட்டு அந்த ரொம்ப மூட்டை கிட்டெல்லாம் அடிக்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கணவர் ஜெயராஜ் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரு இப்போ என்ன பண்றாரு, நான் தான் அதுக்கு இது பண்ணணும், நான் தான் பார்க்கணுங்கிறாரு. இப்போ இந்த இடம் சேஃப்டி கிடையாது. இந்த இடம் பியூட்டிஃபுல் இடம். பொதுமக்கள் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. ஆஸ்பத்திரிக்கு வரவங்களுக்கு கண்ணில் தூசி அடிக்குது, குருதி அடிக்குது. இப்போ அங்கே அதுவும் கவர்மெண்ட் இடம் தான். ஏர்போர்ட்ல எடுத்த இடம். ஏர்போர்ட்ல எடுத்தா அங்கே குடியல் கிடையாது. அது யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. அந்த இடத்துல போடணும். மற்றும் சௌரியார் நகர், அந்த இடத்துக்கு பேர் சௌரியார் நகர், அங்கதான் போடணும், இங்க போடக்கூடாது. இது அப்படி இந்த இடத்துக்கு போடணும்னா இந்த உஜகொண்ட கரை ஓரமா கட்டை அகலப்படுத்தி சிமெண்ட் தளம் போட்டுதான் இந்த இடத்துல சென்று ஆரம்பிக்கணும். அதனால அவரோட அந்த பாருங்க, அவரோட வேனு தலைவர் பிறகு முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த வேனு அங்கேயே நிப்பாட்டி இருக்காரு. இங்க வச்சுட்டு அவரோட ஆதிக்கம் நிறைய பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்லயே நிக்குது. அது மக்களுக்கு நெல்லுக்கு போடுறதுக்கான களமா, ஒரு வண்டி நிப்பாடுறது களமான்னு தெரியல. 3 வண்டி 4 வண்டி நிக்க ஒரு 2 வண்டி தான் நிக்குது. அவர் உருவா கொண்டாடுறாரு. அது எப்படின்னா மறைமுகமா அவர் தலைவராக இருக்கல ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு அதிகாரிகள்ட்ட. இப்ப பண்ண முடியாது. இப்ப கிராமத்துக்கு என்ன பண்ண முடியும்? அதை கூட்ட உற்சாக கொண்டாந்து கொடுப்பா. அவர் இங்கதான் நான் தான் அப்படிங்கிறாரு. அவருக்கு பீரியட முடிஞ்சு போச்சு. அவருக்கு நான் தாங்கிறது பஞ்சாயத்து அரசு உரிமை கொண்டாடுறதுக்கு அவர் யாரு அதிகாரம் கொடுத்தாரு? இந்த திருவம்பூர் வீடியோ நடவடிக்கை எடுக்கலன்னா திருவம்பூர் ஆபீஸ்ல முற்றுகை பண்ணிடுவேன். சாமானிய மக்கள் நலக்கட்சி மத்திய மண்டல ஜோசப் இதுக்கு கூட டைமே கிடையாது.
இந்த திருவம்படி பிடிஓ நடவடிக்கை எடுக்கலைன்னா திருவம்படி பிடிஓ ஆஃபீஸை முட்டியே பண்ணிடுவேன். பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.